வாங்க இன்றைக்கி புசு புசுன்னு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கோங்க. இந்த சர்க்கரை வந்து பூரிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக எடுத்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கலைங்க. உப்பும் 1/2 ஸ்பூன் சர்க்கரையும் தான் சேர்த்திருக்கோம். மாவில் வந்து உப்பும் சர்க்கரையும் எல்லா பக்கமும் கலர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். நம்ம இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் பதத்தில் பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். பூரியும் நல்லா புசு புசுன்னு வருங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது நல்லா பக்கம் படுற மாதிரி தடவி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மாவு வந்து ஊறி வரட்டும். மாவு நல்லா ஊறி வரட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். நான் சின்ன ஸ்பூனில் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து கடுகு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 4 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டுங்க. ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரும்போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கல் எடுத்துருக்காங்க. இதை வந்து பவுடராக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்திக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். 2 தக்காளியே போதுமான அளவுங்க. அதிகமாக சேர்த்துனா புளிக்கிற மாதிரி இருக்கும். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, சிம்பிளாகவும் இருக்கும். எனக்கு பூரி பூசுன்னு வரமாட்டேங்குது, குருமா வந்து அடிக்கடி வச்சா கூட நமக்கு செட் ஆக மாட்டேங்குதுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த பொட்டுக்கல்லையில் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கடல மாவு குருமாவை விட பொட்டுக்கல்லையில் வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்குங்க. இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். வெங்காயம் உருளைக்கிழங்கு வதக்கி வச்சுருக்கிறதுல வந்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுக்கலாம். கட்டி பிடிச்சிருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஊற்றிக்கலாங்க. வேகமாக அடுப்பு இருக்கும்போது ஏன்னா பொட்டுக்களை கட்டி பட்டுரும், அதனால் கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். குருமா வந்து ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட் சாப்பிடவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். நல்லா இந்தளவுக்கு தண்ணியாட்டம் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொதித்து நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். பூரி வாங்க எப்படி போகிறேன்னு பார்த்துக்கலாம். மாவு நல்லா ஊறி வந்திருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும், சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எண்ணெய் இழுக்காமல் இருக்குங்க. இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம வேணுங்கிற அளவுக்கு சைஸ் வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம மாவு தொட்டு தேய்க்கலாங்க. தேய்க்கும் போது எண்ணெய் வந்து கருப்பாயிரும். நமக்கு இதுனா எண்ணெய்னா வந்து எண்ணெய் அந்தளவுக்கு இதாகாது. நமக்கு எந்த அளவுக்கு உருண்டை எடுக்கிறோமோ அந்த சைஸுக்கு நம்ம கரெக்டாக தேய்க்க வருங்க. சின்னதாக வேணாலும் சின்னதாக எடுத்துக்கலாம், பெருசாக வேணாலும் நம்ம பெருசாக இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடான எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது தான் நல்லா புசு புசுன்னு பூரி வருங்க. எண்ணெயில் வந்து மூழ்க விட்டுறலாம். அப்போ தான் நல்லா புசு புசுன்னு பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு புசுன்னு பூரி எலும்பி வருதுன்னு. நல்லா பாருங்கள் கலரும் எப்படி வருதுன்னு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா பூரியும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது தாங்க நல்லா பூரி புசுன்னு எலும்பி வரும். நம்ம எதுவுமே சேர்க்கல, பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பூரி புசு புசுன்னு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்லா சூடான பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.